ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு யாராவது அப்ரிஷியேட் பண்ணோம்னா, கண்டிப்பா அத செஞ்சு குடுங்க. ஒரு மிக்ஸியில 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, கொஞ்சமா மல்லி, புதினா சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு, அதில 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் ஒரு குக்கர்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, அரைச்ச வெங்காயம் விழுது, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கரிஞ்சிராமல் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஊற வச்சிருந்தோம்ல மட்டன், அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். சும்மா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் அந்த மட்டனில் உள்ள தண்ணி வர அளவுக்கு நம்ம விடலாங்க. தண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மட்டனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது அரைக்கப் அளவுக்கு தேங்காய், 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இதோட விட்டுக்கலாம். 5 ட்ராப் அளவுக்கு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா